Hello students, welcome to Minimax channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரியல் நம்பர்ஸ் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ரியல் நம்பர்ஸ் அப்படின்றது வந்து ரேஷ்னல் இர்ரேஷ்னல் ரெண்டும் சேர்ந்தது. நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆக்சுவலி இந்த ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னலோட டிஃப்ரென்சஸ் என்ன நம்பர்லாம் ரேஷ்னல் எதெல்லாம் இர்ரேஷ்னல்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இதை ஷார்ட்டாக ஒரு ரீகேப் பார்த்துட்டு இப்போ 10th ஸ்டாண்டர்டில் ஃபர்தர் தியரம்ஸ் என்னென்ன இருக்கோ அது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பர்னா என்ன அப்படின்னா நம்ம டில் 6th to 8 நீங்க படிச்ச ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், ரூட் நம்பர்ஸ் எல்லா நம்பர்ஸுமே வந்து ரேஷனல் நம்பர்ஸ்ல வந்துடும். அண்ட் இர்ரேஷனல் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். ரேஷனல் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் P/Q ஃபார்ம். அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை P/Q ஃபார்ம்ல எழுத முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து ரேஷனல் நம்பர்ஸ். அதே அந்த எந்த ஃபார்ம்லையும் எழுத முடியாது அப்படின்னா அது இர்ரேஷனல் நம்பர். இதுக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல 3 கண்டிஷன்ஸ் கூட பார்த்துருப்போம். ஸோ அதை நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். டெர்மினேட்டிங், நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டேட்டிங். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. இப்போ √4 அப்படின்றது வந்து 2, இது வந்து டெர்மினேட்டிங் நம்பர். இப்போ அதே மாதிரி நீங்கள் 3/2 எடுத்தீங்கன்னா 1.5, இது வந்து டெர்மினேட்டிங். இப்போ நான் டெர்மினேட்டிங் பட் ரிப்பீட்டேட்டிங், அதாவது டெர்மினேட் இந்த மாதிரி ஆகலை பட் நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5.101010 இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே போயிடுச்சுன்னா இதுவும் வந்து ரேஷனல் நம்பர் தான். ஸோ இந்த ஆல் டைப் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ரேஷனல் நம்பர்ஸ். இரேஷனல் நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி P/Q ஃபார்ம்ல எழுத முடியாது. அண்ட் மோர் ஓவர் நான் டெர்மினேட்டிங், நான் ரிக்கரிங்காக இருக்கும். அதாவது ஒரு நம்பர் நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா 9.132196179 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதில் எந்த நம்பர்ஸுமே உங்களால் வந்து ஒரு ஈவன் 7, 8 செட்டு போனால் கூட ஒரு நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான பாசிபிளே கிடையாது. இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து 9th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்சஸ் மட்டும், இந்த பேசிக் நாலேஜ் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். ஃபர்தர் வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்டில் என்ன தியரம் எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு சில சம்ஸ் இர்ரேஷனலாக இல்லையான்றது எப்படி ஸ்டெப்ஸ்ன்றது செகண்ட் எக்ஸசைஸில் இருக்குது. அப்போ அது எப்படி இரேஷனல் நம்பர் சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் தியரம் எடுத்துக்கோங்க. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். இது என்ன மீனிங் அப்படின்னா எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as a ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ். அதாவது எனி நம்பர் எடுத்துக்கோங்க. சே ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை 2 × 2 × 2, 2 2s are 4, 4 2s are 8 எழுத முடியுமா? அதாவது எந்த காம்போசிட் நம்பர், காம்போசிட் நம்பர்னா என்ன, பிரைம் நம்பர் இல்லாத எல்லா நம்பரும் காம்போசிட் நம்பர் தான். ஸோ ஒரு காம்போசிட் நம்பரை மல்டிபிள் ஆஃப் பிரைம் நம்பர்ஸாக நம்ம எழுத முடியும். அண்ட் இட் இஸ் யூனிக். யூனிக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் பிரைம் நம்பரை எழுதினதுக்கு அப்புறம் அதை திருப்பி திருப்பி மாற்றி இல்லை, என்ன ஆர்டரில் எழுதினாலும் அது ஃபுல்லாகவே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 720 எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 720க்கு கண்டுபிடிப்போமா? 720க்கு எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? ஃபர்ஸ்ட் வந்து 2, ஸோ 36, அகைன் வந்து 2, ஸோ 18, அகைன் 2ஆல் பண்ணுங்க 90. ஸோ இப்போ 2 பண்ண முடியாது இல்லையா, 90 வந்துடுச்சு. ஸோ 3ஆல் பண்ணுங்க 30, அண்ட் அகைன் 3ஆல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10. இப்போ என்ன பண்ணலாம், 2 and 5ஆல் இதை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் 2, அதுக்கப்புறம் வந்து 5. இப்போ இந்த நம்பர்ஸ் நீங்கள் எப்படி எழுதுவீங்க? எத்தனை 2 இருக்குது? 1 2 3 4 2s இருக்குது. ஸோ 2 × 2 × 2 × 2 அண்ட் 3 × 3 × 5. இதுதான் வந்து ஆக்சுவலி 720 உடைய பிரைம் ஃபேக்டரைசேஷன். இது இந்த ஆர்டர்ல மட்டும்தான் எழுத முடியுமா? 5 × 3 × 2 × 3 × 2 × 2 × 2 இப்படி எழுதலாம் இல்லையா? ஸோ ஆர்டர் டசன்ட் மேட்டர். நம்ம மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்டர் டசன்ட் மேட்டர். பட் இந்த போத் வந்து எப்படி யூனிக் தான். அதனால இந்த வேர்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்றாங்க இட் இஸ் யூனிக் அப்படின்னு. ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as the ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ். அதாவது பிரைம் நம்பரோட மல்டிபிள்ஸில் இந்த காம்போசிட் நம்பர் எழுத முடியும் அப்படின்றது தான் வந்து இந்த தியரம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, HCF, ப்ராடக்ட் ஆஃப் ஸ்மாலஸ்ட் பவர் ஆஃப் ஈச் காமன் ஃபேக்டர். அதாவது ஒரு நார்மலாக நம்ம சின்ன வயசுல HCFனா என்ன, LCMனா என்னன்னு படிச்சிருப்போம். ஸோ அதோட ஜஸ்ட் ஒரு பேசிக் ரிவிஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்துடலாம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் உங்களுக்கு இந்த சாப்டர்ல பேசிக்ஸ் ஆஃப் இந்த HCF அண்ட் LCM மட்டும்தான். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து HCF ஆஃப் ஒரு சின்ன நம்பர் எடுத்துக்கோங்க, 6, 20 எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதோட HCF கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 6க்கும் 20க்கும் என்ன ஃபேக்டர்ஸ்னு கண்டுபிடிச்சுக்கணும். 6 வந்து நமக்கே தெரியும் 2 × 3,
6. ஓகே, அதாவது எதுவுமே இல்லைன்னா பவர் 1 இருக்கிறது அர்த்தம். இப்போ நீங்கள் 20க்கு கண்டுபிடிங்க என்ன ஃபேக்டர்ஸ்னு. 20க்கு கண்டுபிடிச்சிங்கன்னா 2ஆல் பண்ணால் 10, அகைன் 2ஆல் பண்ணிங்கன்னா 5 அண்ட் 5ஆல் பண்ணால் 1. டில் 1 வர வரைக்கும் இந்த ஃபேக்டர் பண்ணணும். இப்போ 20 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 5. இங்கே 2 டு த பவர் என்ன, 2 2 இருக்கிறதுனால 2 டு த பவர் 2. ஓகேவா, இந்த 2 2 தடவை இருக்கிறதுனால 2 டு த பவர் 2 5. இது இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்குவாங்க. 2 2s are 4, 4 5s are 20. ஸோ 20யோட ஃபேக்டர் கிடச்சிருச்சு. இப்போ இதுலேருந்து ஹெச்சிஎஃப் என்ன, ஸ்மாலஸ்ட் பவர் ஆஃப் ஈச் காமன் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. அதாவது எப்பவுமே சரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபேக்டர்ஸை வந்து நம்ம எழுதிக்கிறோம். இதில் காமன் ஃபேக்டருடைய ஸ்மால் பவர், இதில் காமன் ஃபேக்டர் எது, 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. 3யும் இல்லை 5ம் இல்லை. ஓகேவா, ஸோ 3யும் இல்லை 5ம் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 மட்டும் எழுதிக்கோங்க. இந்த 2 டு த பவர் என்ன, 1. ஸோ ஹெச்சிஎஃப் என்னது, 2 தான். 6க்கும் 20க்கும் காமன் ஃபேக்டர் ஹெச்சிஎஃப் வந்து வெறும் 2 மட்டும்தான். இப்போ இதே ஃபேக்டர் எல்சிஎம்ல வரும்போது என்ன ஆகும், த கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் ஈச் ஃபேக்டர், த ப்ராடக்ட் ஆஃப் கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் ஈச் ஃபேக்டர். இது ஈச் காமன் ஃபேக்டர்ல ஈச் ஃபேக்டர், ஒவ்வொரு ஃபேக்டருடைய கிரேட்டஸ்ட் பவர். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது முதல்ல என்ன பண்ணணும்னா என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த எல்லா நம்பரும் எழுதுங்க. 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு. ஓகே, இப்போ 7 9 இந்த மாதிரி 9 இல்லை 7 11 இந்த மாதிரி எந்த பிரைம் நம்பரும் இதுல இல்லை. ஸோ என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதிக்கிறோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கிரேட்டஸ்ட் பவர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2ல எது கிரேட்டஸ்ட் பவர், 2. 3க்கு 1, 5க்கு 1. ஸோ என்னென்ன நம்பர் இருக்கோ அந்த ப்ரைம் நம்பர்ஸ்லாம் எழுதிக்கிறோம். அதோடைய ஹையஸ்ட் பவர் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இது மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2 2s are எவ்வளோ, 4. 4 இன்டூ 3 12, 12 5s are 60. ஸோ இது எல்சிஎம் என்ன, 60. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். காமன் ஃபேக்டருக்கு லோவஸ்ட் பவர் எழுதுனா அது ஹெச்சிஎஃப், ஆல் த ஃபேக்டர்ஸ்க்கு ஹையஸ்ட் பவர் எழுதுனா எல்சிஎம். இது ரெண்டு கண்டுபிடிப்பீங்களா, ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுக்கப்புறம் இதுக்கும் கிவன் நம்பர்ஸ்க்கும் இருக்க ரிலேஷன். இங்கே ஏபின்றது என்னது, இந்த 6 20ன்றது தான் வந்து ஏபி, இந்த ரெண்டு நம்பர். இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ப்ரூஃப் பண்ணி பார்க்குறோம். அதாவது ஹெச்சிஎஃப் இன்டூ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ பின்னு பார்ப்போமா. இப்போ வெரிஃபிகேஷன் போடுங்க. வெரிஃபிகேஷன் அப்படின்னா ஏ இன்டூ பி, ஏ என்ன நம்பர் 6 இன்டூ 20 இஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் என்னது 2, எல்சிஎம் என்னது 60. ஸோ 6 இன்டூ 20 எவ்வளோ, 120, அண்ட் 2 இன்டூ 60 எவ்வளோ, 120. ஸோ எனி 2 நம்பர்ஸ், த கிவன் 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறதும் அதோட ஹெச்சிஎஃப் எல்சிஎம் மல்டிப்ளை பண்ணாலும் எப்படி வரும், ஈக்குவலாக தான் வரும். இது வந்து ஒன்லி ஃபார் 2 நம்பர்ஸ். ஃபார் 3 நம்பர்ஸ் இது வந்து சேமாக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேமாக வராது. 3 நம்பர்ஸ் வந்து மாறும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துப்போமா, இந்த ஹெச்சிஎஃப்ல ஏபிசி கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இந்த ஏபிசியில் 3 நம்பர் எடுத்துக்கோங்க. 6 12 72ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா 6க்கு நம்ம ஆல்ரெடி தெரியும் என்னது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 6க்கு எழுதுங்க 2 இன்டூ 3. இப்போ 12க்கு எழுதுனீங்க அப்படின்னா 2 இன்டூ 2 இன்டூ 3. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சிம்பிள் ரொம்ப ஸ்மால் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸில் வரும்போது பெரிய நம்பர்ஸ் வரும், அதுக்கும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். இப்போ 2 இன்டூ 2 இன்டூ 3. நெக்ஸ்ட் வந்து 72 எடுத்துக்கோங்க. 72க்கு என்ன வரும் நம்மளுக்கு, 2 இன்டூ 3. இப்போ இதில் 72 போட்டு பார்ப்போமா. 72 அப்படின்னா 2 டைம்ஸ் பண்ணும்போது 36, ஆல்ரெடி 2 டைம்ஸ் பண்ணும்போது 18, அண்ட் அகைன் 2 டைம்ஸ் பண்ணும்போது 9, 3 3 வருதா. ஸோ இப்போ இது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 1 2 3, 2 to the power 3 and 3 to the power 2. ரெண்டு நம்பர்ஸ் 2 to the power 3 and 3 to the power 2. நீங்கள் தெளிவாக எழுதுகிறேன். 2 to the power 3 and 3 to the power 2. ஓகேவா. இப்போ இதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் என்ன வரும், எல்சிஎம் என்ன வரும்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏபிசி. ஹெச்சிஎஃப்னா என்ன சொல்லியிருக்கேன், ஸ்மாலஸ்ட் பவர்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மூணுத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து காமனாக இருக்க ஃபேக்டர் எது, 2 இருக்கு 3 இருக்கு. ஸோ ஹெச்சிஎஃப் வந்து 2 எழுதிக்கோங்க 3 எழுதிக்கோங்க. அண்ட் எழுதினதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப்ல பவர் ஸ்மாலஸ்ட் பவர் இவ்வளோ, அதாவது இதுக்கு வந்து 1, இதில் வந்து 2. ஸோ இதில் 1, இதில் 2, இதில் 3. அப்போ ஸ்மாலஸ்ட் பவர் எது, இது 72க்கு. அப்போ ஸ்மாலஸ்ட் பவர் நம்மளுக்கு என்ன வரும், 1 தான் வரும். இதில் 1, இதில் 2, இதில் 3னா ஸ்மாலஸ்ட் பவர் 1. அண்ட் அதே மாதிரி 3 3 2, இங்கே பவர் 1 பவர் 1 பவர் 2. ஸோ இதுக்கு 1. அப்போ இதோட ஹெச்சிஎஃப் எவ்வளோ, 6. இப்போ நெக்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்க எல்லா ஃபேக்டர்ஸும் எழுதிக்கணும். அதாவது
2 into 3, ஆமாம் 2ம் 3யும் மட்டும் இருக்கிறதுனால 2 into 3 மட்டும் இருக்கட்டும். பட் இதில் என்ன பவர்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா நம்மளோட ஹையஸ்ட் பவர்ஸ் எழுதணும். இதில் 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது அப்படின்னா வந்து 3. இதில் 1 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது அப்படின்னா வந்து 2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 2 கியூப் என்ன 8, 3 வந்து 9. ஸோ 8 9s are 72. இப்போ HCF வந்து 6 அண்ட் LCM என்னது 72. ஓகேவா? இப்போ இந்த 3 நம்பரும் மல்டிப்ளை பண்ணணும். 6 into 12 into 72. இந்த 3த்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 5184 வரும். பட் இந்த 6ஐயும் 72வையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 864 தான் வரும். அப்போ என்ன அர்த்தம்? 3 நம்பர்ஸோட ரிலேஷன்ஷிப் வந்து ஈக்குவலாக வராது. ஸோ அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், HCF ஆஃப் 2 நம்பர்ஸ் அண்ட் LCM வந்து 2 நம்பர்ஸ்க்கு ப்ராடக்டோட ஈக்குவலாக வரும். பட் 3 நம்பர்ஸ் எடுத்திங்கன்னா இது ஈக்குவலாக வராது. இது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் கேட்டாலும் சரி, இல்லை எனி 3 கிவன் நம்பர்ஸ் கொடுத்து ப்ரூஃப் பண்ண சொன்னாலும் சரி, நம்ம இந்த மாதிரி HCF தனியாக LCM தனியாக கண்டுபிடிச்சு இந்த 3 நம்பரும் மல்டிப்ளை பண்ணி எழுதி காமிச்சு ப்ரூஃப் பண்ணிடலாம். இந்த ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட் ஆகாது அப்படின்றது. இப்போ இதில் நெக்ஸ்ட் தியரம் பாருங்க. லெட் P be the prime number if P divides A square then P divides A where A is the positive integerன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு தியரம். நீங்கள் நார்மலாகவே வந்து இது வந்து பைஹர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் சொல்கிறேன். இப்போ A ஸ்கொயர் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, அதாவது எனி ஸ்கொயர் நம்பர் எடுத்துக்கோங்க. சே ஒரு எக்ஸாம்பிள், இப்போ 12 ஸ்கொயர் வந்து 144. இப்போ 144 வந்து பிரைம் நம்பரால், அதாவது 4ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்க்கக்கூடாது. 4 இஸ் அ காம்போசிட் நம்பர். பிரைம் நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்க. இப்போ 144 2ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா இந்த 12ம் 2ஆல் டிவைட் ஆகும். இதுதான் அவங்க சொல்றதுடைய சிம்பிள் மீனிங். அதாவது A ஸ்கொயர் வந்து ஒரு பிரைம் நம்பரால் டிவைட் ஆகும் அப்படின்னா ஏவும் அதே பிரைம் நம்பரால் டிவைட் ஆகும்னு அர்த்தம். இப்போ வந்து 81 எடுத்துக்கோங்க. 81 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? 3ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா 81 வந்து எதால டிவைட் ஆகும்? 9ம் 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ A ஸ்கொயர் ஒரு பிரைம் நம்பரால் டிவைட் ஆகும். இப்போ இதே நீங்கள் 4 போட்டிங்கன்னா அது காம்போசிட் நம்பர், அது தப்பு. பிரைம் நம்பரால் டிவைட் ஆகும் அப்படின்னா அதே மாதிரியே ஏவும் அந்த P-ஆல் டிவைட் ஆகுன்றது இது வந்து ரூல், இதன் தியரம். ஸோ இந்த ரூலை வந்து நல்லா வந்து பைஹர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்தராக வந்து சம்ஸ் எக்ஸசைஸில் போடும்போது இந்த தியரம் அப்ளை பண்ணி நம்ம சம்ஸ் போடுவோம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு தியரம் பாருங்க. இந்த தியரம் வந்து ஆல்ரெடி நமக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. சம் ஆர் டிஃபரன்ஸ் ஆஃப் அ ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல். அதாவது ஒரு ரேஷனல் நம்பர் ஒரு இர்ரேஷனல் நம்பருடைய சம்மும் டிஃபரன்ஸும் எப்படி இருக்குன்னா இர்ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 9 மைனஸ் ரூட் 3ன்னு வச்சுக்கோங்க, இர்ரேஷனல் இல்லையா? 9 மைனஸ் ரூட் 3யோட ஆன்சர் எப்படி இருக்குன்னா இர்ரேஷனல் தான் இருக்கும். ஏன்னா இந்த வேல்யூ என்னது? இது நான் ரிப்பீட்டிங் அண்ட் நான் ரிக்கரிங். ஸோ ஒரு வேல்யூ இப்படி இல்லை, இதோட ஆன்சர் இர்ரேஷனல் தான் வரும். அதே மாதிரி தான் ப்ராடக்ட் அண்ட் குவேஷன்ட் ஆஃப் நான் ஜீரோ ரேஷனல், அதாவது 0 போட்டால் ஆன்சர் 0 ஆயிடுச்சு, ஸோ அதை விட்டுடுங்க. நான் ஜீரோ ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் இஸ் இர்ரேஷனல். எனி நம்பர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், இப்போ 9 into ரூட் 3 எடுக்கிறீங்கன்னா எனி இர்ரேஷனல் நம்பரோட கம்பைன் பண்ணும்போது அதோட ஆன்சர் இர்ரேஷனலில் தான் வரும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த கான்செப்டை வச்சு ஃபர்தராக நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. எக்ஸ்பிரஸ் ஈச் நம்பர் ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் பிரைம் ஃபேக்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், எவ்ரி காம்போசிட் நம்பர் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் த பிரைம். ஸோ இப்போ அதை கண்டினியூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து 140 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இனிஷியலி வந்து ஒரு சிம்பிள் லாஜிக், என்ஸ் வித் 0 அப்படின்னு வந்து, அதாவது எனி பிரைம் நம்பர் என்ஸ் வித் வந்தாலே 2ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஏர்லியர் கிளாஸஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு ஏதாவது நம்பர் வந்து 5 and 0 வந்ததுன்னா 5ல ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 235. இப்போ இது 35 5ல முடியுது இல்லையா? ஸோ அகைன் 5ல பண்ணுங்க. ஸோ 5 7s are அண்ட் அகைன் வந்து 7. இங்கே ரிமைனிங் கீழே வந்து 1 வர்ற வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ 140 இஸ் ஈக்குவல் டு 2 into 2 into 5 into 7. இப்போ இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா 2 to the power 2, அதாவது 2 2 இருக்குது, அண்ட் 5 into 1. நெக்ஸ்ட் சம் பாருங்க 156. இது ends with even number. ஸோ 2ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 7s are 14, பேலன்ஸ் 1 இருக்கு. 2 8 times 16. ஸோ அகைன் 2ல பண்ணுங்க பிகாஸ் ends with 8. 2 3 times 6, பேலன்ஸ் 1. ஸோ 39.
39 அப்படின்னா இப்போ 39 ரெண்டுமே 3ஆல் வருது இல்லையா, ஆர் 9 + 3 12. டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 3 என்னது, இதோட சம் ஆஃப் அடிஷன் வந்து 3ஆல் டிவைட் ஆகணும். ஸோ 39 3ஆல் டிவைட் பண்ணுங்க 13. ஸோ 13 1. இப்போ 156 is a composite number which is expressed as 2 into 2 into 3 into 13. இப்போ இது எப்படி எழுதுவோம், 2 to the power 2 into 3 into 13. இப்போ அதே மாதிரி தேர்ட் சம் பாருங்க, 3 8 2 5. இப்போ இது வந்து ends with 5. ஸோ 5 எடுத்துக்கோங்க. 5 7s are 35, பேலன்ஸ் வந்து 3. ஸோ 32னா 6 times பேலன்ஸ் வந்து 2. ஸோ 25. அதே மாதிரி அகைன் ends with 5. ஸோ 5ஆல் பண்ணுங்க. 5 1s are 5, பேலன்ஸ் 2 26. 5 5s are 25, 26ல 25 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1. ஸோ 5 3s are 15. அண்ட் அகைன் 5 + 3 8, 8 + 1 9. அப்போ டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 3 வருது. ஸோ 3 பண்ணுங்க. 5 1 51. இப்போ 51 5 + 1 6. ஸோ 6 இருக்கிறதுனால அகைன் 3 பண்ணுங்க. 3 1s are 3 17. 17 is a prime number. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து 17 எழுதிடுங்க. இப்போ வந்து 3 8 2 5 is equal to 5 into 5 into 3 into 3 into 17. இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 power 2 into 3 power 2 into 17. இப்போ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பாருங்க, 5005. அகைன் இது வந்து ends with 5. ஸோ 5ஆல் பண்ணுங்க. 1001. இப்போ 1001 இருக்கு இல்லையா, இப்போ இந்த நம்பர் வந்து எதால, இது ஈவன் நம்பர் இல்லை. ஸோ 2 4 6 8 எல்லாமே போயிடுச்சு. அண்ட் 1 + 1 2, 3யும் கிடையாது, 5 கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்பர் 7ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். இப்போ இந்த நம்பர் 7ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்க்கறதுக்கு 7ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன, லாஸ்ட் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். என்ன நம்பர் இருக்கோ அந்த லாஸ்ட் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு முன்னாடி இருக்கிற நம்பரோட மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ 1 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 2 வந்துடும். 100 - 2 எவ்வளோ, 98. ஸோ 98 வந்து இதில் கட் ஆகும் அப்படின்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகும், 7 டேபிளால் இது டிவைட் ஆகும். 7 1s are 7, பேலன்ஸ் 30. 7 4s are 28, பேலன்ஸ் 2 21. ஸோ 7 3 times 21. இப்போ அடுத்து பாருங்க, 3 + 1 4, 4 + 4 8. ஸோ இது 3ஆல் டிவைட் ஆகாது, இது 3ஆல் டிவைட் ஆகாது. 4 5 6 7ஆல் ஆகுமான்னு பார்ப்போமா, லாஸ்ட் நம்பர் வந்து 3. ஸோ 3யை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 6. 14ல் 6 போயிடுச்சுன்னா 8. ஸோ ஆகலை. அப்போ இது 7ஆலேயும் ஆகாது, 9 வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா 13 டேபிளால் டிவைட் பண்ண ட்ரை பண்ணுங்க, ஆர் 11 டேபிளால் ட்ரை பண்ணலாம். ஏன் 11 டேபிளால் வரும் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் நம்பர் வந்து ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும். இப்போ இதுவும் ஆல்டர்னேட்டிவ் நம்பர். 3 + 1 எவ்வளோ, 4, -4 0. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் நம்பர், இது வந்து ரெயின்போ மெத்தட்னு சொல்லுவோம். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணிட்டு அதோட அடிஷனும் இந்த கீழே பண்ணுற நம்பரோட அடிஷனுக்குரிய டிஃப்ரென்ஸ் வந்து 0 ஆர் 11 வந்தால் அதுதான் வந்து டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 11. இது உங்களுக்கு இந்த மெத்தட் தெரியாது அப்படின்னா என்னோட சேனலில் ஷார்ட்ஸில் உங்களுக்கு போட்டிருப்பேன். டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எப்படி பண்ணணும்னு போட்டிருப்பேன். அது ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த நம்பரை பார்க்கும் போதே தெரியுது இது வந்து 11ஆல் டிவைட் ஆகும். ஸோ 11 1s are 11, பேலன்ஸ் 3. ஸோ 33. 11 3 times 33. இப்போ வந்து 13 is a prime number. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து 13 1s are 13. இப்போ இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும், 5005 is equal to 5 into 7 into 11 into 13. அவ்வளோ, இது எல்லாமே சேம் நம்பர்னால இது அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் சம் பாருங்க, 7429. இந்த சம்மில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. இது வந்து இனிஷியல் நம்பர்ஸ் எதுவுமே நீங்கள் ஒவ்வொரு நம்பராக பார்த்துக்கிட்டே வரணும். 2 கிடையாது, இதை ஆட் பண்ணாலும் 3 வரல, 5 இல்லை. அந்த 7ஆல் பண்ணிங்கன்னா 9ல் 2 times 18 மைனஸ் பண்ணிங்கன்னா 7ம் வரல. இப்படி ஒவ்வொரு நம்பராக இதை நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். ஸோ இது எங்கே உங்களுக்கு டிவைட் ஆகுதுன்னா 17 ரூலில் தான் வந்து ஆகுது. ஸோ இப்போ 17 டேபிள் சொல்லுங்கள். 17 4 times வந்து 68. ஸோ 68 அப்படின்னா இதில் ஒரு 4 அதில் ஒரு 4 உங்களுக்கு வந்து 62 வருது. அண்டு 7 3 times வருது. 7 3 times வந்து 51. 51 அப்படின்னா உங்களுக்கு வந்து 11 வருது. ஸோ 119. 17 7 times 119 வருது.
ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தவொடனே பண்ணணும் அப்படின்னா 17 டேபிள் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக தெரியணும், அப்போ தான் இது பண்ண முடியும். நெக்ஸ்ட் அதே மாதிரி 19 டேபிளில் பண்ணீங்கன்னா 19 2 டைம்ஸ் வந்து 38 அண்ட் ரிமைனிங் வந்து உங்களுக்கு 6. ஸோ 19 3 டைம்ஸ் வந்து 5. ஸோ 19 3 டைம்ஸ் வந்து 57. ஸோ அகெயின் 23 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ 23 1 டைம்ஸ் 23. உங்களுக்கு சம்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 20 வரைக்கும் டேபிள்ஸ் தரவா தெரிஞ்சாதான் உங்களால் பார்த்தோன்னே வந்து சம்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் இன்டிஜர்ஸ் அண்ட் வெரிஃபை எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ். இல்லை இப்போ ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கோங்க 26 அண்ட் 91. ஸோ இப்போ 26 91 அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 26க்கு நீங்கள் வந்து இது கண்டுபிடிங்க, ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்க்கு ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் பண்ணணும். ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து நம்மளுக்கு ஈவன் நம்பர்ன்றதுனால 2 எடுத்திருக்கேன். அண்ட் அகைன் வந்து 13, ஸோ 1. அடுத்து 91 எடுத்துக்கோங்க. 91 அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம என்ன எடுக்கலாம், 7 எடுக்கலாம். ஏன்னா இது 2 3 4 5 6 வரைக்கும் வராது. 7க்கு நான் ஆல்ரெடி ரூல் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரெயிட்டாக 7 13 91 தெரிஞ்சவங்க போடலாம், தெரியாது அப்படின்னா 1 எடுத்து 2ஆல் பண்ணுங்க. 1 2s are 2, 9 minus 2 7. ஸோ 7 வர்றதுனால நம்மளுக்கு 7 டேபிள் டிவிசிபிள் ஆகும்னு தெரியும். ஸோ இப்போ 7 13 டைம்ஸ் 91 அண்ட் 13 1 டைம்ஸ் 91. இப்போ இதில் ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்ன அர்த்தம், ஹெச்சிஎஃப்னா என்ன சொல்லியிருக்கோம், ஈச் காமன் ஃபேக்டருடைய லோவஸ்ட் பவர். இதில் காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது, 7 13 2 13. ஸோ ஒன்லி 13 தான் காமன் ஃபேக்டர். ஸோ ஹெச்சிஎஃப் வந்து 13. அடுத்து எல்சிஎம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல் ஃபேக்டர்ஸ் எழுதிக்கிறோம். 2 into 7 into 13 எழுதிக்கிறோம். அண்ட் இதோட ஹையஸ்ட் பவர் 2 ஒன்று தான் இருக்குது, 7 ஒன்று தான் இருக்குது. 13 மட்டும் எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 13, சாரி இது 13 வந்து 1 டைம்ஸ், இது காமனாக இருக்கிற நம்பர் இல்லையா. ஸோ 13 to the power 1 அப்படின்னா இப்போ 2 into 7 into 13 பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து 182 வரும். இப்போ ஹெச்சிஎஃப் வந்து 13, எல்சிஎம் வந்து 182. இப்போ இதை வெரிஃபை எப்படி பண்ணுவோம், ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், அதாவது 26 into 19. ஹெச்சிஎஃப் என்ன, எல்சிஎம் என்ன, 13 into 182 இஸ் ஈக்குவல் டு 26 into 19 வெரிஃபை பண்ணுவோம். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2366 வரும். அதே மாதிரி இது மல்டிப்ளை பண்ணாலும் 2366 வரும். ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைடு. இப்போ செகண்ட் சம் பாருங்க, 510. இப்போ இதில் வந்து 10 0ல் முடியறதுனால எய்தர் 2 இல்லைனா 5 எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிறேன். 2 2s are 4, பேலன்ஸ் 1. ஸோ 2 5s are 10, பேலன்ஸ் 1 55. அகைன் 5 வந்திருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 5 எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 51, 2 அதாவது 5 5s are 25, 5 1s are 5. இப்போ 51, 5 + 1 என்ன, 6. 6னா டிவிசிபிலிட்டி ஆஃப் 3 வந்து 6 வரும். ஸோ 3 எடுத்துக்கோங்க. 3 1s are 3, 3 7s are 21. So 17. 17 is a prime number. So நான் ஸ்ட்ரெயிட்டாக 17 போட்டோம். இப்போ அதே மாதிரி 92 எடுத்துக்கோங்க. இது 2ல் முடியறதுனால 2 4s are 8, பேலன்ஸ் 1. ஸோ 2 6s are 12. அகெயின் ஈவன் நம்பர். ஸோ 2 2s are 4, 2 3s are 6 and 23 is a prime number. ஸோ அப் டு ஹண்ட்ரட்ஸ் வந்து நம்மளுக்கு 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. அந்த 25 ப்ரைம் நம்பர்ஸும் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சாதான் இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். HCF is equal to காமனான நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 வந்து காமனாக இருக்குது, தென் 5 இல்லை, 3 இல்லை, 17 இல்லை. ஸோ வேறு எதுவுமே கிடையாது. HCF என்னது 2 மட்டும்தான். அண்ட் எல்சிஎம் எழுதிக்கோங்க. எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு காமனாக இருக்க நம்பர் 2 அண்ட் 5 2. 5 into 2 into 3 into 17 into 23. அதாவது ஃபஸ்ட் காமனாக இருக்க நம்பர் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லா நம்பரும் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இந்த எல்சிஎம் இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 23,460 வரும். ஓகேவா? இப்போ இதில் வந்து நீங்கள் எப்படி வெரிஃபை பண்ண போகிறீங்கன்னா ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம். ஸோ ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் என்ன, 23460 into 2 பண்ணணும். ஸோ இது 2 2 0s are 0, 2 6s are 12, பேலன்ஸ் 1, 2 4s are 8, ஒரு 1 9, 2 3s are 6 and 46. ஸோ 46920. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 510 into 92. அதுவும் உங்களுக்கு என்ன வரும்னா 46920 தான் வரும். நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, 336.
ஸோ இப்போ இந்த நம்பர் பார்க்கும்போது நமக்கு தெரியுது எய்தர் 2 ஆர் 3ல பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து 3ல பண்ணுறேன். 1 1 2 3 1s are 3 3 1s are 3 3 2s are 6. ஸோ 1 1 2 இப்போ 2ஆல் பண்ணுங்க. 2 5 times 10 பேலன்ஸ் 1. ஸோ 2 6 times 12 அண்ட் அகைன் 2ஆல் பண்ணிங்கன்னா 2 2s and 4 2 8 times 16 அண்ட் 2ஆல் பண்ணிங்கன்னா 14 அண்ட் அகைன் 2ஆல் பண்ணிங்கன்னா 7. ஸோ நம்மளுக்கு 7 1 வர வரைக்கும் ரிப்பீட் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி நீங்கள் 54 சால்வ் பண்ணுங்கள். 54 2ஆல் பண்ணிங்கன்னா 2 2s are 4 2 7s are 14 அண்ட் 27. ஸோ இது எப்போ வரும்? 7 + 2 9 3 டேபிளில் வரும். ஸோ 3ஆல் பண்ணிங்கன்னா 3 9s are 27 அண்ட் அகைன் 3ஆல் பண்ணிங்கன்னா 3 3s are 9 அண்ட் 3 1s are 3. இப்போ இதில் வந்து HCF அகைன் காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஃபுல்லாகவே 2 and 3 தான் இருக்குது. இங்கே 3 2 7 இருக்குது. ஸோ 2 and 3 மட்டும்தான் வந்து காமன் ஃபேக்டர். இப்போ 2 வந்து ரிப்பீட் ஆகுதா? அதாவது இங்கே 3 ஒன்று தான் இருக்குது, இங்கே 3 ஒன்று இருக்குது, இங்கே 2 ஒன்று தான் இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இந்த எய்தர் இந்த ஒரு 2க்கு ஒரு 2 காமன் எழுதியாச்சு, ஒரு 3க்கு ஒரு 3 எழுதியாச்சு. வேற எதாவது ரிப்பீட் ஆகுதா? இங்கே 3 தான் இருக்குது, பட் இங்கே 3 இல்லை. இன்கேஸ் இங்கே இன்னொரு 3 இருந்தால் ஒரு 3க்கு ஒரு 3. ஸோ காமனாக இருக்கிறது மட்டும்தான் எடுத்து எழுதணும். இப்போ HCF வந்து 6. அதே மாதிரி எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம காமனாக இருக்கிறத எழுதிக்கணும். 2 × 3 எழுதியாச்சா? இப்போ மீதி ரிமைனிங் என்ன இருக்குது? 2 2s are 4 4 2s are 8 8 × 7 இது எல்லாமே எழுதணும். அதே மாதிரி 3 3s are 9 இது நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் எழுதலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 2 × 2 × 2 × 7 3 × 3 ஃபுல்லாக எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணலாம். இல்லைன்னா இதை மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம்ல எழுதலாம். இப்போ இந்த மூணையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 3024 வரும். இப்போ அதே மாதிரி வெரிஃபிகேஷன் ப்ரூஃப் பண்ணும்போது 6 × 3024 இஸ் ஈக்குவல் டு 336 × 54 பண்ணுங்கள். இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 18144 இஸ் ஈக்குவல் டு 18144 வரும். இப்போ தேர்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் த ஃபாலோயிங் இன்டிஜர்ஸ் பை அப்ளைங் த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இது வரைக்கும் போட்ட மாதிரி ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிப்போம். இப்போ 12 எடுத்துக்கோங்க. 12 அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ஈவன் நம்பர்ன்றதுனால 2 6 times அண்ட் அகெயின் 2 3 times அண்ட் 3 1 times. ஸோ 2 × 2 × 3. தென் 15 எடுத்துக்கோங்க. 15 எடுத்துக்கிட்ட ends with 5. அப்போ ஃபஸ்ட்டு 5ல பண்ணலாம். 5 3 times 15 அண்ட் 3 1 times 3. தென் 21 வந்து 3 டேபிளில் வரும். ஸோ 3 7 times 7 1 times. ஸோ இதை எடுத்து எழுதணும். 12 is equal to 2 × 2 × 3 and 15 is equal to 5 × 3 and 21 is equal to 3 × 7. ஓகே, இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து HCF பாருங்கள். HCF வந்து காமன் ஃபேக்டர்ஸ், அதாவது ஸ்மாலஸ்ட் பவர் ஆஃப் காமன் ஃபேக்டர்ஸ். இதில் மூணுத்துலேயும் காமனாக இருக்கிறது 3 மட்டும்தான் அண்ட் இட்ஸ் பவர் வந்து 1. ஸோ HCF இஸ் ஈக்குவல் டு 3 3 to the power 1 3. அண்ட் LCM போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காமன் ஃபேக்டர் எழுதிக்கோங்க 3 × ரிமைனிங் என்ன இருக்குது 2 2s are 4, அதாவது 2 × 2 × 5 × 7. ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 2s are 10. எப்போவுமே வந்து ஒரு நம்பரில் 2 and 5 இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணி தனியாக வச்சுருங்க. 5 2s are 10. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 3 2s are 6 7 6 are 42 42 × 10 420. ஸோ HCF is 3 and LCM is 420. நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் உங்களுக்கு இதை பார்க்கும் போதே தெரியும், இது ஆல் நம்பர்ஸ் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ அதனால தான் அகைன் ஐம் ரிப்பீட்டிங். ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100 வரைக்கும், அதாவது 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. அந்த 25 ப்ரைம் நம்பர்ஸும் நீங்கள் வந்து தரவாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பர் பார்க்கும் போதே இது ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ இது ஆல் நம்பர்ஸுடைய காமன் வந்து என்ன வரும்? 1 தான் ஒரு இது காமன். ஸோ 17 is equal to 1 × 17 and 23 is equal to 1 × 23 and 29 is equal to 1 × 29. So 1 is the only common factor. So HCF is equal to 1 and LCM is equal to 17 × 23 × 29. 11,339. நெக்ஸ்ட் 8 9 25 பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 8க்கு நம்பர் பண்ணீங்க அப்படின்னா இது ஈவன் நம்பர். ஸோ 2ஆல் பண்ணுறோம். 2 4s are 8 and 2 2s are 4
2 ones are 2 and 9 வந்து 3 டேபிளில் வரும். ஸோ 3 3s are 9 and 3 ones are 3, then 25. 5 டேபிளில் வரும். ஸோ 5 5s are 25 and 5 ones are 5. இப்போ இதில் எந்த நம்பருமே காமனாக இல்லை. இந்த மாதிரி இல்லாதப்போ இதில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இது ஒன்லி 5, ஒன்லி 3, ஒன்லி 2. ஸோ இது 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சரோ அதுதான் நம்மளோட எல்சிஎம். பட் இதில் வந்து நம்ம ஸ்டெப்ஸ் போடுறதுக்காக எப்படி போடுவோம் அப்படின்னா, இப்போ 8 is equal to 2 into 2 into 2 and 9 is equal to 3 into 3 into 1 போட்டுக்கோங்க, காமன் நம்பர் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இங்கேயும் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு வந்து 1 போட்டுக்கலாம், இல்லை காமன் நம்பர் இருக்கிறதுனால நம்ம 1 போடலை. தென் நெக்ஸ்ட் 25 is equal to 5 into 5 into 1. இப்போ இதில் ஹெச்சிஎஃபோட காமன் நம்பர் ஒன்லி 1, ஸோ ஹெச்சிஎஃப் is equal to 1. பட் எல்சிஎம் is equal to இந்த ஆல் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 2 into 2 into 2, 3 into 3 into 5 into 5. இப்போ இது ஃபுல்லாக எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1800 வரும். இப்போ ஃபோர்த்து சம் பாருங்கள். given that HCF is equal to HCF of 306 and 657 equal to 9, find their LCM. அதாவது 2 நம்பர் கொடுத்துட்டாங்க, HCF கொடுத்துட்டாங்க அண்ட் LCM கேட்குறாங்க. இப்போ இதில் கொடுத்ததில் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்பர் என்ன, ஃபஸ்ட்டு நம்பர் is equal to 306 and செகண்ட் நம்பர் பாருங்கள், செகண்ட் நம்பர் is equal to 657. ஓகே, ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் தெரியுது. அண்ட் ஹெச்சிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஹெச்சிஎஃப் is equal to 9. நம்மள எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இதோட ஃபார்முலா என்ன, அதாவது வந்து ஹெச்சிஎஃப் இதோட ரிலேஷன்ஷிப் வந்து ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர். இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற ஃபார்முலா. இப்போ ஃபஸ்ட்டு இது என்ன இருக்குது, ஹெச்சிஎஃப் தெரியும் 9 அண்ட் எல்சிஎம் வந்து நமக்கு தெரியாது. தென் ஃபஸ்ட்டு நம்பர் என்ன 306 அண்ட் செகண்ட் நம்பர் என்ன 657. இப்போ இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் டிவிஷனில் போகும். ஸோ 306 இன்ட்டு 657 by 9. இப்போது ஒரு நம்பர் 9ஆல் டிவைட் ஆகுமா இல்லையான்றதுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 9 என்ன, சம் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ 6 + 3 வந்து 9 வருது. ஸோ இந்த நம்பர் 9ஆல் கட் பண்ண முடியும். 9 3s are 27, பேலன்ஸ் 3 36. ஸோ 36னா 9 4 times 36. இப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 657 இன்ட்டு 34. இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 22,338. இதுதான் நம்மளோட எல்சிஎம். ஸோ இந்த ஃபார்முலா எப்போவுமே ஞாபகம் இருக்கும். இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்தால் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் எது கொடுத்தாலும் நம்ம மாற்றி போட்டு இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. செக் வெதர் 6 power n கேன் எண்ட் வித் த டிஜிட் 0 ஃபார் எனி நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 6 to the power n அப்படின்னா நீங்கள் 6க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. 6க்கு ஃபேக்டர்ஸ் வந்து 2 3s are 6, 3 1s are 6. ஸோ 6 to the power n நம்ம எப்படி எழுதலாம், 2 to the power n into 3 to the power n எழுதலாம். பட் இவங்க என்ன கேட்குறாங்க, ends with 0ன்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா எனி டிஜிட், எனி நம்பர் எடுத்துக்கோங்க. எனி நம்பர் ends with 0. எனி நம்பர் ends with 0 has 2 and 5 its factors. Any number ends with 0 has 2 and 5 as its factors. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 100 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஃபஸ்ட் 2ஆல் பண்ணிங்கன்னா 50, தென் 5ஆல் பண்ணால் 10, தென் அகைன் 5ஆல் பண்ணால் 2, 2ஆல் பண்ணால் 1. ஸோ எனி நம்பர் லாஸ்ட் நம்பர் 0 வந்தால் அதோட ஃபேக்டர்ஸ் வந்து 2 and 5 கண்டிப்பாக இருக்கணும். இதில் வந்து 2 இருக்குது, 6ல் வந்து 2 இருக்குது, பட் 5 இல்லை. ஸோ therefore 6 power n has no 5 as its factors. அதில் வந்து 5 factors இல்லை அப்படின்றதுனால இதில் 5 factors இல்லை. ஸோ therefore it cannot end with 0. It cannot end with 0. இப்போ நெக்ஸ்ட்டு 6th sum பாருங்க. Explain why 7 into 11 into 13 plus 13 and 7 into 6 into 5 into 4 into 3 into 1 plus 5 as a composite numbers னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த நம்பர்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க.
7 into 11 into 13 plus 13. இது first number இல்லையா? Then next number 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5. இந்த plus இங்க இருக்கிறது மறந்துடக்கூடாது. plus 5. ஸோ இப்போ இதுல இருந்து 13 நீங்க வந்து காமனா எடுத்தீங்க அப்படின்னா ரிமைனிங் என்ன வரும்? 7 into 11. இது 13 போயிடுச்சு. ஸோ 1 plus 1 வந்துடுச்சா? அகைன் அதே மாதிரி இதுல 5 காமனா எடுத்துட்டீங்க அப்படின்னா 7 into 6 into 4 into 3 into 2 plus இங்க என்ன இருக்கும்? 5 போயிடுச்சுன்னா 1 இருக்கும். ஸோ இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 7 11s are 77 plus 1 78. ஸோ 13 into 78 ஃபர்ஸ்ட் நம்பர். தென் அதே மாதிரி செகண்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் 78க்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்க, ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. 78க்கு 2ஆல் பண்ணீங்க அப்படின்னா 2 3 times 6 பேலன்ஸ் 139. ஸோ 3ஆல் பண்ணீங்கன்னா 13. இட் ஹேஸ் டு பி த prime numbers. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? காம்போசிட் நம்பர்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as a product of primes. ஸோ ஒரு நம்பரை நீங்கள் ப்ரைம் நம்பரோட ப்ராடக்டில் எழுதுறீங்க அப்படின்னா இப்போ 78 வந்து 2 into 3 into 13 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா 2 into 3 into 13 to the power 2. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as the product of prime numbers. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, 7 into 6 into 4, 3 into 2 6. ஸோ இந்த நம்பர் வந்து 1008. ஸோ 5 into 1008 plus 1. ஸோ 5 into 1009. 1009 வந்து ப்ரைம் நம்பர். ஸோ 5ம் ப்ரைம் நம்பர். ஸோ இது வந்து காம்போசிட் நம்பர்னு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ தேர்ஃபோர் வந்து காம்போசிட் நம்பர் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் as the product of prime numbers. 5 and 1009 prime numbers, 2 3 13 prime numbers. ஸோ given numbers வந்து காம்போசிட் நம்பர்ஸ் நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. there is a circular path around the sports field. Sonia takes 18 minutes to drive one round, and while Ravi takes 12 minutes for the one round. Suppose they both start at the same point, same time and same direction. அதாவது ஒரே பாயிண்ட், ஒரே டைம், ஒரே டைரக்ஷன்ல அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஆஃப்டர் ஹவு மெனி மினிட்ஸ் வில் தே மீட் அகைன்னு கேட்குறாங்க. அதாவது ஆஃப்டர் ஹவு மெனி மினிட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க 10th minute, 20th minute, 30th minute எத்தனை தடவை வேணா மீட் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் எப்போ மீட் பண்றாங்க, அதாவது ஆரம்பத்துல இருந்து அவங்க ஃபர்ஸ்ட் எப்போ மீட் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதுல என்ன கேட்குறாங்க? ஹெச்சிஎஃப் எடுக்கணுமா, எல்சிஎம் எடுக்கணுமா? ஃபர்ஸ்ட்னா என்ன அர்த்தம்? மினிமம். மினிமம்னா லீஸ்ட். ஸோ எல்சிஎம் தான் எடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் மினிட்ஸ் டேக்கன் பை சோனியா இஸ் ஈக்குவல் டு 18 மினிட்ஸ் வரும். அண்ட் அதே மாதிரி நம்பர் ஆஃப் மினிட்ஸ் டேக்கன் பை ரவி, இது வந்து 12 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன கேட்குறாங்க? டைம் டேக்கன் அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட் கேட்குறாங்க. ஸோ எல்சிஎம் ஆஃப் 18, 12. எல்சிஎம் ஆஃப் 18, 12 நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? தனித்தனியாகவும் கண்டுபிடிக்கலாம். ஆர் நீங்கள் இப்படியும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 12 and 18 காமன் நம்பர்ஸ் என்ன? 2, 9, 6 and 3 காமன் நம்பர் 3, 2 and again 3, 1, 2 and again 2, 1, 1. ஸோ இப்போ பண்ணுங்க எல்சிஎம் அப்படின்னா 2 into 3 into 3 into 2. ஸோ 3 2s are 6, 3 2s are 6, 6 6 are 36. ஸோ எல்சிஎம் என்ன? 36, which means therefore both met after 36 minutes from the starting point. இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க.